நாள்ல தியானத்துக்கு நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு அழகான ஒரு வார்த்தை அங்க கிதியோன் சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சான ஒரு வார்த்தை சொல்றாரு. அ இதோ மனாசேயின் குடும்பம் மிகவும் எளிது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் எப்படிப்பட்டவனாக சிறியவன் என்றான். அடிக்கடி நான் இந்த விஷயத்த ரொம்ப யோசிப்பேன். நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியல. எல்லாத்துக்கும் தெரியுது. எல்லாருக்கும் நெறைய விஷயங்கள் தெரியுது. நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியலல்ல. நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? படிச்சோம், புடிச்சோம் இப்படிதான் இருக்கோம். ஒண்ணுமே நம்ம சாதிக்க மாட்றோமே! அப்படின்னு நெறைய நேரங்கள்ல என் உள்ளத்துல நான் நினைத்திருக்கிறது உண்டு. அநேக நேரங்கள்ல எல்லா மனிதருக்கு முன்னாடி நான் அற்பமா எண்ணப்பட்டது உண்டு. குடும்பங்கள் மத்தியிலா இருக்கட்டும், நெறைய இதுல காலேஜா இருக்கட்டும், ஸ்கூல்ஸா இருக்கட்டும், ரொம்ப தலகுனிந்த நாட்களும் உண்டு. ஆனா இந்த நாள்ல ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது ஒரு மதிப்பை கர்த்தர் குடுக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? கிதியோன பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. இவன் அந்த வார்த்தைய சொல்றான். கிதியோன் சொல்றாரு, "நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை? நான் உன் கூட இருக்கேன். அப்புறம் என்ன?" அப்படின்னு சொல்றாரு. "நீ ஒரே மனுஷனா, நீ ஒரே ஒரு ஆளா இருந்து மீதியான என்ன பண்ணுவ? நீ முறியடிப்பேன்னு" சொல்லி அங்க வாக்குறுதி குடுக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்க சொல்லலாம், "ஐ அம் நத்திங் லார்ட். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் ஒண்ணுக்குமே உதவாதவன். நான் ஒரு குப்பை" அப்படின்னு நீங்க சொல்லலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். உங்கள தான் தேடி வந்திருக்கிறார் ஆண்டவர். கிதியோன் சொல்றான், "எல்லாரிலும் நான் சிறியவன். மனாசே குடும்பத்துல நான் ரொம்ப என் தகப்பன் வீட்டுல நான் சிறியவன்" சொல்றான். "நான் கடைக்குட்டி" அப்படின்னு சொல்றான் அவங்க. சொல்லும்போது ஆண்டவர் சொன்னா, "நான் உன் கூட இருக்கும்போது நீ கடைக்குட்டியா இருந்தா என்ன? மூத்தவனா இருந்தா என்ன? இடையில பிறந்தவனா இருந்தா எனக்கு என்ன? எனக்கு நீ வேணும். உன்னை வச்சு தான் அத நான் செய்ய போறேன்னு" சொல்லி ஆண்டவர் அங்க சொல்வதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு உங்க மூலமா வச்சு தான், உங்க இடத்த உங்க மூலமா வச்சு தான், உங்கள வச்சு தான் அந்த இடத்துல அசைவு உண்டு பண்ண போறார். ஆமென் சொல்லுங்க. கிதியோன வைத்து மீதியான பிள்ளைகள கர்த்தர் எடுத்து உருவாக்குனார் அப்படின்னா, அவன எடுத்து அங்க இருக்க எல்லாரையும் முறியடித்து போட்டான் அப்படின்னா, கர்த்தர் கிதியோனோட கூட இருந்தபடினா, கிதியோனோட கர்த்தர் இருந்தா, இன்னைக்கு அதே ஆவியானவர் உங்க கூட இருந்து பராக்கிரமசாலியாய் அவர் உங்களோட கூட இருந்து, கர்த்தர் உங்களோட கூட இருந்து கர்த்தர் வழிநடத்த போறார். விசுவாசித்தவர்கள் ஆமென் சொல்ல வார்த்தையை பெற்றுக்கொள்வோமா?